Lord and Savior Jesus Christ. Hallelujah. உங்களை எல்லாரும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். So the Saturday prayer, the Lord shall definitely hear your cry. இந்த சனிக்கிழமையிலே நாம் ஒரு விசேஷித்த ஜெப ஆராதனையை செய்கிறோம். அந்த நாளிலே ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். Today is a day of prayer so that the Lord can answer your prayers immediately. இன்னைக்கு ஜெபத்தின் நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் உடனடியாக பதிலளிக்க போகிறார். He is a God who answers the prayers of his people. ஆண்டவர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். Do you believe in Christ? நீங்கள் கிறிஸ்துவை Do you விசுவாசிக்கிறீங்களா? believe in his word? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? Then say that I believe. அப்போ நீங்க சொல்லுங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று I believe சொல்லுங்க. the Lord can do great things in my life. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார் என்று நான் நம்புகிறேன் என்று Yes, சொல்லுங்க. today is a day of deliverance. இன்னைக்கு விடுதலை நாளாக இருக்கிறது. Today is a day the Lord is going to make you see a miracle. ஆண்டவர் இந்நாளிலே உங்களை ஒரு அதிசயத்தை காணும்படி செய்ய போகிறார். All your new opportunities you're going to face. புதிதான உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள், புதிதான opportunities, புதிதான வழிகள் உங்களுக்காக காண்பிக்கப்பட So you might say, போகிறது. Pastor, in this pandemic situation, what are we speaking? நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் என்ன சொல்றீங்க, இந்த கடினமான காலங்களிலே புது வழி என்று சொல்றீங்களே என்று யோசிக்கலாம். But for God, everything is a new way. ஆனால் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கோ எல்லாமே புதிதான வழியை போலதான் தோன்றும். Let me sing a song for you. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. Come on, sing. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. Come on, sing. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் மந்தமும் மானவரே அல்பாவும் ஒமேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே அல்பாவும் ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை
பண்ணிடுவேன். ஆராதனை உமக்கு. Come on, sing to the Lord. Hallelujah. ஆராதனை. Amen. Oh, hallelujah. Yes, hallelujah. In Isaiah chapter 43 and verse 19 it says, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது, Behold, I will do a new thing, now it shall spring forth. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தொடங்குகிறது. Shall ye not know it, that I will even make a way in the wilderness and rivers in the desert? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். Oh, we are in the time of a wilderness. நம்ம இப்போ ஒரு வனாந்திரத்திலே இருக்கிறது போல தான் இருக்கிறோம். We are walking in the wilderness. ஒரு வனாந்திரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது போல நடந்து கொண்டிருக்கிறோம். And we are walking by the side of river, by the side of desert. பாலைவனத்தின் வழியிலே நடந்து கொண்டிருக்கிறது போல தோன்றுகிறதா? So the Lord says, ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகிறார், I am a God, நான் தேவன், who shall make a way, ஒரு வழியை உண்டு பண்ணிக்கிற போறவர் நானே, in the wilderness. வனாந்திரத்திலே. Hallelujah. Hallelujah. Amen. Amen. So he is a God who can make a way in the wilderness. அவர் நம்மளுடைய தேவன், வனாந்திரத்திலே ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவன் அவரே. Hallelujah. Hallelujah. And he does great things to you. அவர் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாக செய்வார். What you have to do is just believe. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். I shall do a new thing. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன். Don't you know about me? என்ன பற்றி உங்களுக்கு தெரியாதா? The Lord says, do you not know about me? என்னை அறியீர்களா? You are not fully known of me. என்னை நீங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. I am a God who can make the way in the wilderness. வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நானே. And he is a God who shall lead you in the deserts. பாலைவனத்தின் வழியாக உங்களை நடத்தி கொண்டு போனாலும், and he says, I shall make rivers in the desert. ஆறுகளை பாய்ந்தோட செய்வேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Come on, sing. வனாந்திரத்தில் ஆறுகளை, ஆவாந்திரத்தில் தண்ணீர்களை, காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார் நம் கர்த்தரே. பாய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார் நம் கர்த்தரே. He is a God who shall make a way in the wilderness. வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் அவரே. And he shall create rivers in the desert. பாலைவனத்திலே ஆறுகளை பாய்ந்தோட செய்கிற தேவன். And he says to you, do you not know of me? என்னை அறியீர்களா என்று உங்களை பற்றி கேட்கிறார். Are you not able to see the power of God? அவருடைய வல்லமை உங்களால பார்க்க முடியலையா? Have you not seen the power of God working in your midst? உங்கள் மத்தியிலே அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது உங்களால காண முடியலையா என்று கேட்கிறார். Are you not able to find, or are you not able to feel the presence of God near you? உங்கள் அருகிலே அவருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியாமல் இருக்கிறீங்களா? Yes, the Lord says, I am your God, I shall deliver you. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன்னுடைய தேவன், உன்னை நிச்சயமாக விடுதலை செய்வேன். Make a way in the wilderness. வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன். Are you walking in the wilderness? நீங்க வனாந்திரத்திலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? Yes, Lord, we are walking in the wilderness. ஆம் ஆண்டவரே, நாங்கள் வனாந்திர பாதையிலே நடக்கிறது போல தான் எங்களுக்கு இருக்கிறது. And we are in deserts. பாலைவனத்திலே இருக்கிறது போல தான் நாங்கள் இருக்கிறோம். But you are a God who can make the way in the wilderness and
rivers in the desert for us to drink. ஆனால் நீரோ எங்களுடைய தேவன் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணி பாலைவனத்திலே ஆறுகளை பாய்ந்தோட செய்து அந்த தண்ணீரை எங்களை குடிக்கும்படி செய்வீர். Amen. Amen. வச்சது செய்ய தேவனை நேசுவே உம்மை நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே என் தேவனே என் இயேசுவே. Come on, without the beat. துணையாளரே, slight beat. சீரஹே நிழலோதானே களி கூறுவேன். துணையாளரே சிரஹே நிழலோதானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். Yes, Lord. You are going to make way in the wilderness and rivers in the desert. I love you, Lord, for the great things what you have done in our life. So today the Lord speaks, I'm a God who can do new thing for you. ஆண்டவர் இந்நாளிலே உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று உங்களுடைய வாழ்க்கையிலே. And I'm going to do it for you. அதை உங்களுக்காக நிச்சயமாக நான் செய்வேன். And it's going to spring forth. அது இப்பொழுதே தொடங்க போகிறது. Don't you know about me? என்னை பற்றி அறியீர்களா? Are you in a pandemic situation? நீங்கள் இப்போ கடினமான காலத்தில் இருக்கிறீர்களா? Are you in a terrible time? இல்ல ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? Are you in the day of evil? இல்ல தீங்கு நாளிலே இருக்கிறீங்களா? Are you in the day of a great plague hitting your place? இல்ல ஒரு பெரிய ஆபத்து உங்களுடைய தேசத்தை இல்ல உங்களுடைய இடத்தை வியாதி உங்களுடைய ஒரு கொள்ளை நோய் viral disease killer disease is affecting you. ஒரு கொள்ளை நோய் உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறதா? Don't worry, the Lord says I'm going to do new thing for you. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். என்னை அறியீர்களா? It will spring forth now. அது இப்பொழுதே தொடங்கும். It will spring forth when no one expects it. அது எதிர்பார்க்காத வேளையிலே அது உடனடியாக தொடங்கும். Yes, it is possible for my God to do great miracles these times. என்னுடைய ஆண்டவராலே இந்த கடினமான காலங்களிலும் பெரிய அற்புதங்களை நிச்சயமாக செய்ய முடியும். Yes, it is possible for him to do great things now, today, now this pandemic situation. இந்த கடினமான காலங்களிலும் இப்பொழுது உடனடியாக என்னுடைய ஆண்டவரால் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். You might be in a lockdown. நீங்க ஒரு ஊரடங்கல இருக்கலாம். There's no way. வழி இல்லன்னு நினைக்கலாம். Like in a walking in a wilderness. ஒரு வனாந்திரத்திலே நடக்கிறது போல இருக்கலாம். Like in a desert. இல்ல பாலைவனத்திலே இருக்கிறது போல இருக்கலாம். I am a God who can make way in the wilderness. ஆண்டவர் சொல்லுகிறார் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நானே. And you shall walk in the deserts because the Lord shall make rivers in the desert. நீங்கள் ஆனால் சந்தோஷமாக பாலைவனத்திலே நடப்பீங்க, ஏனென்றால் ஆறுகளை பாய்ந்தோடும்படி அவர் செய்வார். Because he is everything. ஏனென்றால் அவர்தான் எல்லாமுமா இருக்கிறார். He is everything for you. அவர் உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறார். He is everything for you. அவர் எல்லாமே. Everything for your family. உங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாமே. For my family. என்னுடைய குடும்பத்துக்கு. எனக்கு. Hallelujah. Hallelujah. And the church is going to spring forth.
church is going to சபையானது இப்பொழுதே துவங்க போகிறது, எழும்ப போகிறது. It's going to spring forth. அது எழும்ப போகிறது. From where? எங்கிருந்து? From the dust. புழுதியிலிருந்து. And the Lord shall make it rise. ஆண்டவர் அதை உயர்த்தும்படி செய்வார். I am your God, I shall make you rise. நானே கர்த்தர், உன்னை எழும்பும்படி நான் செய்வேன். Don't worry, I'm going to be with you. கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். I'm going to strengthen you. நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். And I'm going to extend your days. உன்னுடைய நாட்களை நீடிக்கும்படி நான் செய்ய போகிறேன். I shall strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். I shall strengthen you for the days what I give you. நான் உனக்கு கொடுக்க போற நீடித்த நாட்களிலே உன்னை பலசாலியாக பலனுள்ளவனாக நான் வைப்பேன். நீ பலவீனமாக இருக்க மாட்டாய். And again you shall not slumber. திரும்பவும் நீ கீழே விழ மாட்டாய். You shall not fall. நீ கீழே விழ மாட்டாய். The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், the blessings what the Lord is going to give you, ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம், it's going to stay upon you. அது உன் மேலே தங்க போகிறது. It's going to stay upon you. அது உன் மேலே தங்கும் till the end of your days. உன்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். And again you are not going to see any problem in your life. திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எந்த ஒரு பிரச்சனையும் நீ சந்திக்க மாட்டாய். நீ கீழே போக மாட்டாய். The God who lifted you, உன்னை உயர்த்தின தேவன், is not going to bring you down again. அவர் உன்னை மறுபடியும் கீழே கொண்டு வர மாட்டார். He is not going to allow you to be fallen down. நீ கீழே விழும்படி அவர் அனுமதிக்க மாட்டார். The Lord is going to strengthen you. ஆண்டவர் உன்னை பலப்படுத்த போகிறார். And the Lord says, I'm going to bless you abundantly and the riches will stay upon you. ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்த ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் உன் மேலே தங்கும் என்று. So today, this Saturday, the Lord is speaking with you. நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே உன் கூட தான். This Saturday, if you believe, இந்த சனிக்கிழமை அன்று நீ விசுவாசிப்பாய். I got a great God. எனக்கு ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். You have a great God. உங்களுக்கு ஒரு பெரிய கொப்ப தேவன் இருக்கிறார். What shall I say? அப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? We serve a great big wonderful God. We serve a great big wonderful God. A God who loves every one of us, done so much for all of us. A great, big, wonderful God. He shall never, never, never leave you. He's always standing by. He'll pick you when you stumble. You are the apple of His eye. நான் சேவிக்கும் தேவன் பெரியவரே, எனக்கெல்லாமே செய்திடுவார். என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் அவர், எனக்காக எல்லாம் செய்வாரே. உன் ஆயுசு நாட்களை கூட்டி உன்னை ஆசீர்வாதித்தால் நிரப்புவார். ஆசீர்வாதம் உன்னை விட்டு நீங்காமல் எப்பொழுதுமே இருக்கும்படி செய்வார். நான் சேவிக்கும் தேவன் பெரியவர், அவர் நல்லவர் வல்லவரே. உனக்காக எல்லாமே நன்மையாக செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய காலங்கள் அவர் கரத்தில், அவர் என்னை ஏற்றி நடத்திடுவார். எந்த தீங்கும் எனக்கு வராமல் என்னை பாதுகாக்கும் தேவன் அவரே. நான் சேவிக்கும் தேவன் பெரியவர், எனக்கெல்லாமே செய்திடுவார். அவர் சர்வ வல்ல தேவன், எனக்காக என்றும் எல்லாமே செய்திடுவார். உன் நோய்களை எல்லாம் விலக்கிவிட்டு உன்னை ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். பலத்தினால் ஈடை கட்டுவார் உன்னை. நீ ஏன் சொந்து போக வேண்டும்? உன் தேவன் உனக்கு பெரியவர், உனக்கெல்லாமே செய்திடுவார். சொந்து போன நிலையில் இருக்கும் உனக்கு சுகத்தை தரும் தேவனாவர். இந்த
சில கடினமான நாட்கள் நம்மை ஒன்றுமே பண்ணாது. இயேசுவின் இரத்தத்தினால் அவர் என்னை மூடி மறைத்து காப்பாற்றுவார். நான் சேவிக்கும் தேவன் பெரியவர், எனக்கின்றும் என்றும் பெரியவரே. எனக்காக எல்லாம் செய்வார், இன்றும் செய்வார், என்றுமே எனக்கு செய்வாரே. Hallelujah. Amen. Come on. Hallelujah. The word of God says He will make you to be like a prince. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை ராஜகுமாரனை போலும் ராஜகுமாரத்தை போலும் கர்த்தர் வைப்பார். உன்னை ராஜகுமாரன் போலவும் ராஜகுமாரத்தை போலும் கர்த்தர் வைப்பார். The Lord shall make you like a prince, like a princess. உன்னை ஒரு இளவரசன் இளவரசியை போல ஆண்டவர் வைப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord shall bless you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். Like a princess. ஒரு இளவரசன் போல ஒரு இளவரசி போல. Hallelujah. Hallelujah. That's the work of the Lord. அதுதான் ஆண்டவருடைய செயலாக இருக்கிறது. And the Lord shall do in this pandemic situation. ஆண்டவர் இந்த கடினமான காலங்களிலும் அப்படி செய்து முடிப்பார். Oh, you might say there's no way. நீங்க சொல்லலாம் உங்களுக்கு வழியே இல்லை என்று. I'm a God who makes way in the wilderness. ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நானே. I'm a God who can make rivers in the desert. பாலைவனத்திலே ஆறுகளை பாய்ந்தோடும்படி நான் செய்வேன் என்று. I'm a God who makes river in the desert. பாலைவனத்திலே ஆறுகளை பாய்ந்தோடும்படி நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். He does not say river. He does not say river. ஆறு என்று சொல்லல, rivers. ஆறுகள் என்று சொல்லுகிறார். Oh, hallelujah. Hallelujah. Desert, rivers in the desert. பாலைவனத்திலே ஆறுகள் என்று சொல்லுகிறார். Oh, there might be a place, you might be a person in a like a desert. நீங்கள் ஒரு பாலைவனத்திலே இருக்கிறது போல இருக்கலாம். You are covered with desert. நீங்கள் பாலைவனத்திலே அந்த மண்ணிலே சூழ்ந்து இருக்கலாம். Covered with desert. அந்த பாலைவனத்திலே சூழ்ந்து இருக்கலாம். There's no water. வேற தண்ணியே இல்ல. But the Lord says now, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், I'm going to do new. Okay, speak. Hallelujah. இப்போ உங்களுக்கு கேக்குதா? Now I think you are able to hear. நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு கேட்கும் என்று. Okay, fine. So the Lord says, I'm going to make a new way in the desert. ஆண்டவர் சொல்கிறார், வனாந்திரத்திலே ஒரு புதிய வழியை உண்டு பண்ண போகிறேன் என்று. So now is a time we are in wilderness. இப்பொழுது நாம் இருக்கிறது ஒரு வனாந்திரத்திலே இருக்கிறது போல இருக்கிறது. Walking in the desert. நீங்கள் பாலைவனத்திலே நடந்து கொண்டிருக்கிறீங்க. What is a song? What is the wilderness? பாலைவனம் என்றால் என்ன? வனாந்திரம் என்றால் என்ன அர்த்தம்? It's a place where you cannot see anything, no way.
வழியே இல்லாம இருக்கிறது தான் ஒரு வனாந்திரம் போல இருக்கும். Yes, you're in that kind of situation. நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. And you are in a desert. நீங்க ஒரு பாலைவனத்துல இருக்கிறது போல இருக்கிறீங்க. What you can't find in desert? பாலைவனத்துல என்ன பார்க்க முடியாது? You can't see good trees. உங்களுக்கு நல்ல மரங்கள் பார்க்க You முடியாது. can't see any sceneries. நல்ல இயற்கை காட்சிகள் இருக்காது. You cannot see anything. எதுமே இருக்காது. So you are in a desert. நீங்க அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க இப்போ. And main thing you need water. உங்களுக்கு உண்மையாக தேவைப்படுகிற காரியம் என்றால் தண்ணீர் தேவைப்படும். So for you need water to survive. நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் தண்ணீர் அவசியம். Very very necessary. அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. So the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், I'm not going to show you a pond. நான் ஒரு என்ன சொல்றாங்க, குட்டையை நான் காண்பிக்க போகிறேன் என்று சொல்லல. I'm not going to show you a pond, a small pond. ஒரு சின்ன ஒரு குட்டையை காண்பிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லல. The Lord shows you a pond, the water will be for some time and it will get dried up. என்றால் ஒரு குட்டையை ஆண்டவர் காண்பிப்பேன் என்று சொன்னால் அது கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதற்கு பிறகு அது வற்றி போகும். அப்புறம் உங்களுக்கு இருக்காது தண்ணீர். So you can't do anything. அதுக்கு பிறகு நீங்க ஒன்றுமே செய்ய முடியாது. But you know what the Lord is saying? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? The blessings of the Lord is so great. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் மிகவும் பெரிதா So இருக்கிறது. you can't see water in a desert. அதனால் நீங்கள் ஒரு தண்ணீரை வனாந்திரத்திலே இல்ல ஒரு பாலைவனத்திலே பார்க்க முடியாது. So now you are in a situation like you are in a desert. இப்போது நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஒரு பாலைவனத்திலே இருக்கிறது போல தான் இருக்கிறது. A pandemic situation. இந்த கடினமான காலங்கள். And not only the pandemic situation, already you are not well off. நீங்கள் ஏற்கனவே ரொம்ப நல்லா இருக்கீங்க என்று சொல்றதுக்கு இல்ல. Because you want to come up in life. ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னாக வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க. COVID has come and totally spoiled your mind. இந்த முயற்சி செய்கிற காலத்திலே இந்த கோவிட் நிறைய பேரை கீழே தான் போகும்படி வைத்திருக்கிறது. But the Lord is giving a promise. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். My dear friend, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, I'm not going to just make a pond for you. நான் உங்களுக்காக ஒரு குட்டையை வைக்க போகிறேன் என்று சொல்லல. I'm going to, make rivers flow in your desert. உங்களுடைய பாலைவனத்திலே ஆறுகளை பாய்ந்தோடும்படி செய்வேன் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. So God says, I'm going to make rivers flow in the desert. ஆண்டவர் சொல்கிறார் பாலைவனத்திலே ஆறுகளை பாய்ந்தோடும்படி நான் செய்ய போகிறேன் என்று. So now I think you are able to understand. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். So every way for you is closed. எல்லா வழிகளும் உங்களுக்காக மூடப்பட்டிருக்கிறது. You are closed in all directions. எல்லா திசைகளிலும் உங்களுக்கு வழிகள் மூடப்பட்டிருக்கிறது. Closed in all directions. எல்லா திசைகளிலும் வழிகள் You are not மூடப்பட்டிருக்கிறது. able to know where to go, where to come. You are stuck up in some kind of situation. இந்த வழியில போறதா இல்ல அந்த வழியில போறதா என்று தெரியாமல் ஒரு இடத்துல நின்று கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறீங்க. And the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், oh my dear friend, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, I'm going to do a new thing in your life. நான் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய And it is போகிறேன். going to spring forth immediately. அது இப்பொழுதே தொடங்க And போகிறது. the Lord said it's going to spring forth immediately. அது உடனடியாக தொடங்க போகிறது. So what is it going to do? அது என்ன செய்ய போகிறது? So you are in a situation where you are not having a wait for your survival. உங்களுடைய ஜீவனுக்கே உங்களுக்கு போதிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிறீங்க. Oh, you have wants, many wants for you. ஆனால் தேவைகள் மிகவும் அதிகமாக So you are not இருக்கிறது. able to do what you are not able to understand. You are just not able to understand what you are going to do. உங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீங்க. You are in a very 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 bad situation. நீங்கள் மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறது போல And you do not have இருக்கீங்க. anyone to help you. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை Now என்ற is the நிலையில time the இருக்கீங்க. Lord speaks to you. இப்பொழுது தான் ஆண்டவர் உங்களிடம் பேசிக் I கொண்டிருக்கிறார். I make a way in the wilderness. வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் So நானே. I'm going to make a way in the wilderness. வனாந்திரத்திலே வழியை நான் உண்டு பண்ணுவேன். You are in a wilderness. நீங்கள் இப்பொழுது வனாந்திரத்திலே இருக்கிறது You போல are தான் in a place இருக்கிறீங்க. where there's no way. வழி இல்லாத இடத்துல இருக்கிறது போல Our இருக்கீங்க. Israelites, they came to a point where they had to cross the Red Sea. எப்படி மோசே நாட்களிலே இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருந்ததோ,
Oh, because at the last time, the Pharaoh's army was chasing Israelites. ஏனென்றால் அந்த கடைசி தடவை அனுமதித்த பொழுது அந்த ஃபாரோ அனுமதித்த பொழுது அவங்களுக்கு முன்பாக தப்பி செல்றதுக்கு வழி இல்லாம சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து பார்வோனின் சேனை துரத்தி கொண்டிருந்தார்கள். பார்வோனின் சேனைகள் துரத்தி கொண்டு வந்தாங்க. They did not have any way to go. அவங்களுக்கு வழியே இல்ல They were not able to go forward. அவங்களால முன்பாக செல்றதுக்கு வழி இல்ல. So they got stuck up in that place. அதனால அங்கேயே மாட்டிக்கொண்டார்கள். And the Lord opened a way in the sea. ஆண்டவர் அந்த சிவந்த சமுத்திரத்திலே வழியை உண்டு பண்ணினார். Likewise the Lord says today, the Lord is going to make you a way. அதேபோல ஆண்டவர் இந்நாளிலே உங்களிடம் சொல்லுகிறார், ஒரு வழியை நான் உண்டு பண்ண போகிறேன் என்று. So it was a miracle which happened in the time of Moses. அதனால அந்த மோசேயின் நாட்களிலே நடந்தது ஒரு பெரிய அற்புதமாக Now the இருக்கிறது. Lord says, again you are my dear, you are going to see a miracle in the same manner, and the Lord is going to open a way in the wilderness for you. இந்நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதே வழியிலே அதே போல உங்களுக்காக ஒரு புது வழியை நான் திறக்க போகிறேன். வனாந்திரத்திலே அது திறக்கப்பட போகிறது. And the Lord, water means supplies. தண்ணீர் என்றால் உங்களுடைய தேவைகள். Water means not only for drinking, for your satisfaction. தண்ணீர் என்பது நம்மளுடைய தாகத்திற்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய அது ஒப்பிடுவது என்னென்றால் நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய மன திருப்தி, satisfaction and blessings. திருப்தி அடைவதும் The Lord shall ஆசீர்வாதமும். open a way. ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணி, and you are like in a desert. நீங்கள் இப்பொழுது பாலைவனத்தில் இருக்கிறது போல So இருக்கிறீங்க. in desert you can't see water. அந்த பாலைவனத்திலே உங்களால தண்ணீரை பார்க்க முடியாது. So the Lord did not tell that I'll show you water. ஆண்டவர் சொல்லல, I'll show you a pond. நான் ஆண்டவர் சொல்லல உனக்கு தண்ணீரை காண்பிப்பேன், இல்ல ஒரு குட்டையில தண்ணீர் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் It will be சொல்லல. only for some time. அது கொஞ்ச நாள் தேவைக்கு தான், அது And போதுமானதா after இருக்கும். that again you have to search for water. அதற்கு பிறகு மறுபடியும் நீங்கள் தண்ணீருக்கு தான் தேட Come வேண்டும். on, listen very carefully. The Lord is speaking to you. இதை மிகவும் ஜாக்கிரதையாக கவனியுங்கள். The Lord is ஆண்டவர் saying- உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is saying, ஆண்டவர் சொல்லுகிறார், the pond will give water only for some time. அந்த குட்டையில இருக்கிற தண்ணீரோ கொஞ்ச நாளுக்கு தேவையான தண்ணீர் தான் நமக்கு அதிலிருந்து கிடைக்கும். But now the Lord is not talking about a pond. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது குட்டையை கொடுப்பேன், குட்டையை காண்பிப்பேன் என்று சொல்லல. The Lord is saying, I am going to show you rivers in your place. You are living in a desert. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பாலைவனம் போல இருக்கிற வாழ்க்கையிலே ஆறுகளை பாய்ந்தோடும்படி செய்வேன் And என்று. these rivers will not stop. It will not stop till the days of your life. இந்த ஆறுகளானது, இந்த நதியானது நீங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே வரும். Whenever you understand the word of God, you should understand fully. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் புரிந்து கொள்வீங்களோ அது முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள That's called வேண்டும். the deeper revelation. அதுதான் ஆழமான சத்தியமாக If you இருக்கிறது. go to the deeper revelation of this word, இந்த வார்த்தையில் உள்ள ஆழமான சத்தியத்துக்கு what நீங்க is the new போனீங்கன்னா, thing? You might say, what the Lord is going to do a new thing for me. What is that? நீங்கள் யோசிக்கலாம், என்ன புதிதான காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், அது என்னவா இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். Now put a circle, you put a circle and be inside the circle and see where you are now. நீங்க உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தின் நடுவுல நின்று பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க என்று. The Lord is telling you, you are inside a circle, but this inside circle, this wilderness I shall make a way, and in this desert I can rivers flow in this desert. Not rivers. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இருக்கிற அந்த வட்டத்திலே வழி இல்லாமல் இருக்கிறத போல இருக்கிற வேளையிலே ஆண்டவர் புதிதான வழியை திறந்து அந்த வழியின் வழியாக ஆறுகளை பாய்ந்தோடும்படி செய்வேன் என்று சொல்கிறார். If you are only trusting one river, it might sometimes stop flowing. அவர் ஒரு ஆறு என்று சொன்னால் அந்த ஆறு வந்து வற்றி போக சில சான்சஸ் இருக்கிறது. But he is saying rivers. ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆறுகள் என்று. If one goes and another will be there. ஒரு ஆறு வற்றி போனாலும் இன்னொரு ஆறு பாய்ந்து If கொண்டே another இருக்கும். goes, another will be there. அந்த ஆறு வற்றி போனாலும் இன்னொரு ஆறு பாய்ந்து So கொண்டே இருக்கும். in this manner, in this word, the Lord speaks, it will be till your last days. இந்த வார்த்தையின்படி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உன்னை ஆண்டவர் திருப்தி அடையும்படி ஆறுகள் வழிந்து ஓடும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். Psalms 23, King David is telling, the surely goodness and mercy shall follow me all the days of my life. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. Oh, all
the days of my life. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் So என்று the சொல்கிறார். same word comes here. அதே வார்த்தை இங்கேயும் வருகிறது. He is telling all the days of your life you can see ways and rivers. அதே போல உங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நீங்கள் வழிகளையும் வழி திறந்திருக்கிறதையும் ஆறுகள் பாய்ந்து ஓடுகிறதையும் நீங்கள் So பார்க்கலாம். what does the river give you? ஆறு என்ன உங்களுக்கு It கொடுக்கும்? gives you refreshment. அது உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. So you can live a wonderful life. அதனால் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ So முடியும். you can do what you like. உங்களுக்கு விருப்பமான காரியத்தை நீங்கள் செய்யலாம். You can have more than what you need. உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். The rivers will always flow. இந்த ஆறுகள் எப்பொழுதுமே பாய்ந்து கொண்டிருக்கும். So it is not the river which it is a river, so it will be always flowing. ஆறு என்று சொல்லல, ஆறுகள் என்பதனால் அது பாய்ந்து கொண்டே இருக்கும். It will be always flowing. அது எப்பொழுதுமே பாய்ந்து கொண்டே இருக்கும். Hallelujah. Hallelujah. Just connect it, please. Slowly, huh? Slowly. Hallelujah. Just once again. You're going to connect now the current is now. Slowly. Hallelujah. Just see whether it's come. Hallelujah. Praise the Lord. சவுண்ட் கேக்குதான்னு செக் பண்ணி சொல்லுங்க. Yes. சீல நீலம் இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே, கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா, எந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா, எந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். Hallelujah. Again say, சீல நேரம் இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே, கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா, எந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா, எந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாய். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகவரனாலித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலனாலித்தாரே. Come on, say Maggie. Hallelujah, துதி. Come on, sing everyone.
அண்ணலாமே சுவை பாடிடுவேன். கிருபைகள் நித்தமும் அருளிய இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். Hallelujah. So what does the Lord say? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? So we are in a time of very like in a wilderness. நாம் இப்பொழுது ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறது போல தான் இருக்கிறோம். And we don't have water. நமக்கு தண்ணீர் இல்ல. The Lord has promised us. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் I'm going to do a new thing. நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். Something is going to happen in your place. உன்னுடைய இடத்துல ஏதோ ஒன்று நடக்க போகிறது. Where you live. நீ எங்கே இருக்கிறாயோ. Where you are. நீங்க எங்க இருக்கிறீங்களோ. Suddenly something is going to happen. திடீரென்று ஒன்று நடக்க போகிறது. A miracle from heaven. வானத்திலிருந்து ஒரு அற்புதம். First the Lord sent his word. முதலாவது அவருடைய வார்த்தையை அனுப்பினார். I'm going to do a new thing. Don't you know that? நீங்கள் அறியீர்கள் நான் புதிய காரியத்தை தொடங்க போகிறேன் என்று. Don't you know that? அது உங்களுக்கு தெரியாதா? I'm a God who can make way in the wilderness. வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நானே. And I shall make rivers in the desert. பாலைவனத்திலே ஆறுகளை பாய்ந்தோடும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். You are in wilderness and you are in desert. நீங்க வனாந்திரத்தில இருக்கீங்க, பாலைவனத்தில இருக்கீங்க. You have many needs for you. உங்களுக்கு நிறைய தேவைகள் உங்களுக்காக and you are not able to understand how your needs are going to be, how the Lord is going to give it to you. உங்களுக்கு புரியல எப்படி ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறார் என்று. So the Lord is going to create ways. ஆண்டவர் புதிதான வழிகளை creating ways for you and for me. உங்களுக்கும் எனக்கும் creating new ways for you and for me. உங்களுக்கும் எனக்கும் புதிய வழிகளை உருவாக்க போகிறார். creating new ways for you and for me. உங்களுக்கும் எனக்கும் புதிய வழிகளை உருவாக்க போகிறார். and creating deserts which will not, it will not stop till the end of your life. ஆறுகள் பாய்ந்தோடும்படி உருவாக்க போகிறார் உங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அது முடியாதபடிக்கு rivers are not going to stop. இந்த ஆறுகள் பாய்கின்ற நதிகளோ ஆறுகளோ அது it's not going to stop. அது நிற்காது. no stopping. அதுக்கு ஒரு முடிவில்ல. so what does it mean rivers? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? what the river is going to give you? ஆறு என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறது? it's going to give food for you. அது உங்களுக்கு உணவு கொடுக்க போகிறது. it's going to give house for you. உங்களுக்கு வீடு கொடுக்க போகிறது. it's going to give cars for you. உங்களுக்கு வாகனம் கொடுக்க போகிறது. you are going to live a wonderful life. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்க போகிறது. you and your children. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் peaceful life. நல்ல சமாதானமான glorious life. மகிமை நிறைந்த wonderful life. நல்ல அற்புதமான வாழ்க்கை. so far you had been seeing, you had been telling in your heart, இந்நாள் வரைக்கும் உங்களுடைய இதயத்திலே சொல்லிக் கொண்டிருந்தீங்க, Lord, I want to be blessed like others. ஆண்டவரே மற்றவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க, என்னையும் அந்த மாதிரி ஆசீர்வதிங்க. so let me also have everything what I need. எனக்கு தேவையானவைகளை நானும் வைத்துக் கொள்ளும்படி எனக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. there are so many rich people in the world. இந்த உலகத்திலே நிறைய ஐஸ்வரியவான்கள் இருக்காங்க. and they can get all the desires of their heart. அவங்களுடைய இதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவங்க பெற்றுக்கொள்ள முடிகிறது. but I'm your child, oh God. ஆனால் நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. but I'm not able to receive my desires. ஆனால் என்னுடைய விருப்பங்கள் எனக்கு கிடைக்கலையே. but the word of God says, ஆனால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, I shall fulfill your desires. நான் உன் இதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன் என்று. Lord, I believe that now is the time for me, for you to do a miracle in my life. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இப்பொழுது இந்த வேளையிலே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்துவீங்க என்று. and it's going to happen now. அது இப்பொழுதே நடக்க போகிறது. it's going to start happening today. அது இப்பொழுது இந்த நிமிடத்தில் you're going to make a way for me. நீங்க எனக்காக ஒரு வழி உண்டு now I'm in a place where there's no way. நான் இப்பொழுது இருக்கிற இடத்துல வழியே இல்ல ஆண்டவரே. all the places have been blocked. எல்லா வழிகளும் மூடப்பட்டு இருக்கிறது. all the ways I had in my mind, I thought I would get something, all are closed. நான் என்னுடைய எண்ணங்களிலே சிந்தையிலே எப்படி எல்லாம் வரலாம் என்று நினைத்தனோ அந்த வழி எல்லாமே மூடி இருக்குது ஆண்டவரே. everything is closed. எல்லாமே மூடப்பட்டு இருக்கிறது. but now the Lord says to you, ஆனால் ஆண்டவர் இப்பொழுது உங்களை பார்த்து oh my son, my daughter, என்னுடைய அன்பான மகனே மகளே, I'm going to open a new way for you. நான் உனக்காக ஒரு புதிய வழியை திறக்க போகிறேன். உனக்காக மட்டும், just for you, உனக்காக மட்டும் new way, ஒரு புது வழி. and I'm going to supply all your needs and fulfill the desires of your heart. அந்த வழியின் மூலமாக உன்னுடைய தேவைகளையும் இதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நான் நிறைவேற்றும்படி செய்வேன். I think the Lord wants to speak to you.
I think the Lord wants to speak to you. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் உங்க கூட பேச நினைக்கிறார். But Satan somehow tried to distract us by cutting the current. சாத்தான் எப்படியோ தடங்களை கொண்டு வந்து என்னெல்லாமோ செய்ய நினைத்தான். He started cutting the current. அவன் கரண்ட் கட் பண்ணலாம்னு நினைச்சான். But even then we spoke. ஆனாலும் நாங்கள் பேசினோம். But for some time no sound. ஆனால் கொஞ்ச நேரம் சத்தமே இல்ல. And after that again we got the sound. திரும்ப சத்தம் வந்தது. And the Lord opened a new revelation. ஆண்டவர் புதிய வெளிப்பாடை கொடுத்தார். And through the revelation the Lord saying, you shall get the blessings which shall not stop. அந்த வெளிப்பாடின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் சொன்னார் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிற்கவே நிற்காது, அதற்கு முடிவே இல்லை என்று சொல்கிறார். So I used to pray to the Lord. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பேன். Lord, many times I've prayed to you and you have answered my prayers. நான் நிறைய முறை நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்திருக்கீங்க. Whenever I have a need I call upon you and you have answered my prayer. எனக்கு தேவை இருக்கும் பொழுதெல்லாம் நான் உங்களை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே, அப்பொழுது நீங்கள் எனக்கு செவி கொடுத்து எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க. எப்படியோ என்னுடைய தேவைகளை நீங்க சந்தித்திருக்கிறீங்க. But Lord, I want to see one thing. ஆனால் ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். The next supply for me should stay till the end of my day. எனக்கு வரப்போகிற அடுத்த தேவை சந்திக்கப்படுகிற ஆசீர்வாதமோ அதுக்கு முடிவே இல்லாமல் என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்னோட கூட வர வேண்டும். All the days of my life. என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். So likewise, are you praying? அதே போல நீங்கள் ஜெபிப்பீங்களா? I encourage you to pray today. நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், அப்படி ஜெபிங்க. Why can't we pray like that? ஏன் அப்படி ஜெபிக்கல? Today I need 1 lakh rupees or 1 crore rupees. If you get it, forget it. No, not like that. I want everything till the end of my day. நீங்கள் நினைக்கலாம் 1 லட்சம் 1 கோடி கிடைச்சா அவ்வளவுதான் எல்லாமே செட்டில் ஆயிரும். அப்படி அந்த மாதிரி கிடையாது. உங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்களுடைய தேவைகள் சந்தித்து பட கொண்டே இருக்க வேண்டும். So the word of God says, surely goodness and mercies which will give everything for me shall stay upon me all the days of my life. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்றபடி. So it's going to follow you and me. அது என்னையும் உங்களையும் பின்பாக தொடர்ந்து வந்து கொண்டே So the Lord is speaking from Isaiah 43 and verse 19 it says, behold, I will do a new thing, now it shall spring forth. Now means immediately it will spring forth. ஆண்டவர் ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகிறார், இதோ நான் புதிய வழியை திறக்க போகிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று. அது இப்பொழுதே ஆரம்பிக்க போகிறது. நாளை என்று சொல்லல, அடுத்த மாதம் என்று சொல்லல, not after this corona. இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லல, இப்பொழுதே. In the time of COVID, இந்த கடினமான காலங்களிலும், and in the time where again another black fungus which is trying to attack people. அடுத்த இன்னொரு கொள்ளை நோயும் பின் தொடர்ந்து வருகிறது. black fungus இன் பேரு. அதுவும் whatever fungus it might be, அது என்ன ஃபங்கஸ் இருந்தாலும், you do not have the dare to touch us. உனக்கு எந்த அதிகாரம் இல்லை எங்களை தொடும்படிக்கு. Because we are covered by the blood of Jesus. ஏனென்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறோம். Satan, we are covenant people. சாத்தானே, உனக்கு ஒரு காரியம் புரிய வேணும். நாங்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள். We are covenant people. நாங்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள். Covenant people, the Lord will reveal before something which comes, and the Lord shall cover us with an oil. உடன்படிக்கை ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர்களை அவருடைய இரத்தத்தினால் மூடுவார். He gives an oil that it's the blood of Jesus. ஒரு எண்ணெய், ஒரு பாதுகாப்பின் எண்ணெய், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். Because we are in the covenant. ஏனென்றால் நாங்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள். And we are the covenant people. நாங்கள் உடன்படிக்கை ஜனங்கள். Satan, you know that? சாத்தான், உனக்கு அது தெரியும். If you do not know, உனக்கு தெரியலனா, just you should understand. இதை நீ தெரிஞ்சுக்கொள். Don't try to touch the covenant people. உடன்படிக்கையின் ஜனங்களை நீ தொட நினைக்க கூடாது. I think the Lord might get very angry. ஆண்டவர் மிகவும் கோபமடைவார். Because he might think you can touch God's people. நீ நினைக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடலாம் என்று. But these people are covenant people. ஆனால் நாங்களோ உடன்படிக்கையின் ஜனங்கள். And you know one thing? உனக்கு ஒரு காரியம் தெரியுமா? Even if they have some faults in them, அவங்களுக்குள்ளே குறைகள் இருந்தாலும், he will not leave them. ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் விட மாட்டார். He has promised
people, covenant people, that I will never leave you nor forsake you. ஏனென்றால் உடன்படிக்கை ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் வாக்கு மாற மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் உடன்படிக்கை. So he will not never leave. He will not go back to his word. அவருடைய வார்த்தையை பின்வாங்க மாட்டார். He will not take back his word. அவருடைய வார்த்தையை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். But we take back our word many times. ஆனால் நாமோ நிறைய சத்தியம் செய்வோம், ஆனால் அதை செய்கிறது கிடையாது. Hallelujah. Hallelujah. But our God is a God who is gracious. ஆனால் நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் மிகுந்த இரக்கம் நிறைந்த தேவன். And we live in the time of grace. நாம் கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are the covenant people. நாம் உடன்படிக்கையின் ஜனங்கள். And it shall spring forth now today. அது இப்பொழுதே தொடங்கும். The way is going to start for you today. Are you going to believe? உங்களுக்கான வழிகள் இப்பொழுதே தொடங்க போகிறது. அதை விசுவாசிக்கிறீர்களா? And deserts started flowing inside you. உங்களுடைய வனாந்திரமான பாலைவனமான வாழ்க்கையிலே ஆறுகள் இப்பொழுதே பாய போகிறது. Amen. Hallelujah. Can you play that music? வனாந்திரத்திலே ஆறுகளே, அவாந்திரத்திலே தண்ணீர்களே, காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோடு செய்கிற தேவன். ஆறுகளை அவாந்திரத்தில் தண்ணீர்களை காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார் நம் கர்த்தரே. காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார் நம் கர்த்தரே. நம் கர்த்தரான இயேசுவினால் மிகுதியாய் கனி கொடுப்பீர். நீங்கள் மிகுந்த கனி தருவதால் பிதா மகிமைப்படுவார். இவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாய் இருப்பீர். Now let us pray. Father God, we pray to you in the name of our Lord and Savior Jesus Christ. பிதாவாகிய தேவனே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். You are a great, 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 wonderful, 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 wonderful God. நீங்கள் மிகவும் பெரிய 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 அற்புதமான தேவன். You are a God who speaks to your people. உங்களுடைய ஜனங்களிடம் பேசுகிற தேவன். You are a God who speaks to your people. உங்களுடைய ஜனங்களிடம் பேசுகிற தேவன். You know every broken hearted. உங்களுக்கு உடைந்த இருதயங்கள், உடைந்து போன இருதயங்களை தெரியும் ஆண்டவரே. You know every broken hearted people, Lord. நிறைய ஜனங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. And you speak to them in the hearts. அவங்களுடைய இருதயத்திலே பேசுகிற தேவனே. You shall not be forgotten of me. நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. You shall not be forgotten of me. நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. You shall not be forgotten of me. நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. Thank you, Father, for this wonderful day and wonderful prayer and wonderful covenant and wonderful word. நன்றி ஆண்டவரே, இந்த மிகுந்த வல்லமை மிகுந்த வார்த்தைக்காகவும் வசனத்துக்காகவும் உடன்படிக்கைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபத்துக்காகவும். And we praise you for this mighty revelation. இந்த மிகுந்த வெளிப்பாடுக்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, you are a God who can make way in the desert. வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நீர். Make way in the wilderness. பாலைவனத்திலே ஆறுகளை பாய்ந்தோட செய்கிற தேவன் நீர். Oh, hallelujah. Hallelujah. Deserts in the river. Rivers in the desert. பாலைவனத்திலே ஆறுகள். You are a God who makes a way for me in the wilderness. You shall make rivers flow in deserts and bless your people by your satisfaction. You shall make rivers flow in the desert and satisfy your people today.
I praise my God. I praise my Lord. He has done many things for me. My heart shall rejoice and it shall be glad, and I shall praise His holy name. For the great things He has done, wonderful things He has done, greater is He. Father God, we thank you for the great things what you done, Lord. பிதாவாகிய தேவனே, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில செய்த பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In Jesus Christ almighty name we come to the Father. Amen. நசீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. So one minute. And again I just want to say one thing. மறுபடியும் நான் ஒரு காரியத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், என்றே நீ காண்பாய். The Lord shall do a new thing for you. Today you shall sing. Today you shall sing. Today you shall sing. கலங்கிடவே வேண்டாம் என் மகனே, என் மகளே, தேவன் கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குள்ள இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குள்ள இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர். அனைத்தையும் கட்டுகிறார். பயப்படாத, உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். சீக்கிரமாய் பெரிய காரியம் உன் வாழ்வில் நடத்திடுமே. சீக்கிரமாய் அற்புதங்களை உன் வாழ்நாளில் செய்திடுவார். நீ நிறைவோடு இருந்திடுவாய், உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். பலவீன நேரங்களில் உன்னை தாங்கி பலத்தால் இடை கட்டுவார். பலவீன நேரங்களில் உன்னை தாங்கி பலத்தால் இடை கட்டுவார். சூழ்நிலைகளை உனக்காக மாற்றி உன்னையே ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை உனக்காக மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதானே பிதாவின் சித்தமே, இதனால் நீ நன்றாயிருப்பாய். கலங்கிடவே சொல்லுங்க, come on, come on, say amen, 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 amen. கலங்கிடவே வேண்டாம். ஓ தேவனே, நாங்கள் சிறுமைப்பட்ட
நாட்களுக்கும் துன்பப்பட்ட வருஷங்களுக்கும் ஈடாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. Come on, say. நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கு வீடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. Yes, come on, change. Yes. துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் ஈடாய் உன்னை மகிழ செய்வார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் எங்களை மகிழ செய்வீர். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுவதும் மன்னாலெல்லாம் களி கூர்ந்து மகிழும் பாடி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும் படி என்னை ஆசீர்வதியும் உங்க ஆசீர்வாதத்தால் புதிதான காரியம் என்னை காண செய்வி. அது இந்த நாள் தோன்றும் என்றீரே. புதிதான காரியம் நீ இன்று பார்ப்பாய் என்றீர். அது இந்த நாளே தோன்றும் என்றீரே. ஆசீர்வதிப்பவர் என்னோடு இருக்கின்றீர். என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவி. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும் பாடி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும் பாடி திருப்தியாக்கும் வார்த்தையினால் அதிசயமறை நல்லவரை நான் ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன். Come on. நல்லவரை நான் ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆமென். சோ இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? நீ நன்றாயிருப்பாய். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாள் 2 நாள் இல்லை. நிறைவாய் உன் ஜீவன நாட்கள்லாம் உன்னை தொடர்ந்தபடி கர்த்தர் கொடுத்த வல்லமை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாயா? Receive it. That's the power of God. நாங்கள் உடன்படிக்கை முத்திரர்கள். We are the covenant people and no harm. Can you sing the song? Sing. அசைவாடும் ஆவியே தூய்மையாவியே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாங்க ஆண்டவரே. இறங்கி வாருமே. God bless you. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Amen.